சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை. என் மண் என் மக்கள் யாத்திரை நிறைவு விழா மாநாடு திடல் அருகே சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் பிரதீஸ்வரனிடம் கேட்கலாம். பிரதீஸ்வரன், தற்பொழுது அங்கே நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய வாகனங்கள் சீர் செய்யப்படுவதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா? போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறதா? அங்கு தற்பொழுது நிலவும் சூழல் என்ன? விவரிங்க. வணக்கம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் என் மண் என் மக்கள் நிறைவு விழா தற்போது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே இருக்கக்கூடிய மாதப்பூர் என்ற இடத்தில் அவர்கள் திருச்சி, ஈரோடு, நாமக்கல், கிருஷ்ணகிரி, சேலம், தருமபுரி, வேலூர் ஆகிய பகுதிகளில் இருந்து சுமார் ஆயிரக்கணக்கான வாகனங்களில் தொண்டர்கள் வந்த வண்ணம் உள்ளனர். ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் குவிந்ததால் திருச்சி கோவை தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வாகனங்கள் அனைத்தும் ஆமை போல் ஊர்ந்து செல்லும் நிலை உருவாகி உள்ளது. மேலும் போக்குவரத்தை சீர் செய்யும் பணிகளை காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். ஏற்கனவே திருச்சி கோவை தேசிய நெடுஞ்சாலை வழியாக செல்லும் கனரக மற்றும் இலகுரக வாகனங்களுக்கு போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டு இருந்த நிலையில் தற்போது மாநாட்டிற்கு வரும் வாகனங்களை 4 பகுதிகளாக பிரித்து காவல்துறையினர் மாநாட்டுக்கு வரும் வாகனங்களை நிறுத்த ஏற்பாடு செய்துள்ளனர். பொங்கூர் என்ற இடத்தில் இருந்து மாநாட்டு திடலுக்கு சுமார் 5 கிலோமீட்டர் வரை பேருந்துகள் வரிசை கட்டி நிற்கும் நிலையில் மாநாட்டு திடலுக்கு பொதுமக்கள் நடந்தே வரும் நிலை உருவாகியுள்ளது. கள விவரங்களை விவரித்தமைக்கு நன்றி. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை.